LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் தகத்துள்ள அப்பா. நீங்கள் நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஃபியூஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூஷனில் வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோ சம்திங் ஏதோ ஒரு வீடியோ இருக்குது. அதோட வீடியோவில் வந்து ஒரு ஸ்கை இருக்குது. பட் அந்த ஸ்கை வந்து ரொம்ப போரிங்கான ஒரு ஸ்கையாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்கை வந்து மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த டுட்டோரியலுக்கு வந்து நான் வந்து மெயினாக என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா லூமா கீ அப்படிங்கிற ஒரு நோடு பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நோடு வந்து என்னென்னா அது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 2 இன்புட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 2 இன்புட் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் 1, இன்னொன்று வந்து இன்புட் 2ன்னு 2 இருக்குது. ஸோ அந்த இன்புட் 1ஐயும் இன்புட் 2ஐயும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்க. அதாவது அவுட்புட் என்ன கொடுக்கணும்னா பிளாக் இருக்க இடத்துல ஃபுல்லாக வந்து இன்புட் 1, ஒயிட் இருக்க இடத்துல ஃபுல்லாட்டு வந்து இன்புட் 2வும் வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கும், தெரியுமா? ஸோ அதுதான் வந்து இந்த லூமா கீ மெத்தட்னு பேர். சிம்பிளாக சொல்லணும்னா பிளெண்டரில் எப்படி நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் லூமா கீங்களேன்னா ஒரு மாஸ்க் இருக்குது. அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மெட்டீரியல் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம், ஒரு இமேஜோ சம்திங் ஏதோ ஒன்று. அதை வந்து என்ன பண்ணணும்னா பிளாக்ல ஒரு 2 இன்புட்டில் பிளாக்ல ஒன்றும் ஒயிட்டில் ஒன்றுமா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த லூமா கீன்னு பேர். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஒரு செஸ் போர்டு ஃபோட்டோ. இதில் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த இதை வச்சு உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ ஃபியூஷன் காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபியூஷனுக்குள்ளே போயிடும். ஓகே, குட். முக்கியமான விஷயம், இது வந்து நான் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூமா கீ அப்படின்னா என்னன்னு புரிகிறதுக்கு தான், சரிங்களா? இதுக்கும் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு இனி தான், இதே செக்மெண்ட் இனி தான் வரப்போகுது. ஓகே, லூமா கீனா ஃபஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல, அதுக்கு தான் வந்து நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மீடியா பூல் எடுத்துகிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதில் கேட்டிருந்தாரு, கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒர்க் ஸ்பேஸ் போங்க, இந்த ரீசெட் யூஐன்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் பழையபடி எல்லாம் மாறிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது சின்ன விண்டோவாக அது பெருசாகிடும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, அதனால தான். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து 2 இது எடுக்கிறேன். பேக்ரவுண்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளேன் மாதிரி தான். நம்ம இதில் போடுவோம்ல இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஹிட் ஃபிலிம்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேன் போடுவோம்ல, கலர் பிளேன், அது மாதிரி தான் இது. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்டுக்கு பேர் வந்து ரெட்னு வச்சுப்போம். இன்னொரு பிளாக் எடுத்துக்கிறேன், இன்னொரு பிளேன் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ரெட்டு ப்ளூன்னு வச்சுப்போம். ஓகே, இதில் வந்து நான் ரெட் கலர் வச்சிடுறேன். இந்த பிளேனில் வந்து ப்ளூ கலர் வச்சுருவோம். ஓகே, ஸோ என்னென்னா இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டை கொடுத்தா எனக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ரெட்டை நான் அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணால் வச்சிங்களா எனக்கு வந்து ரெட் கலர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் மிக்ஸ் நோடு கொடுக்குறேன், மெர்ஜ் நோடு. ஸோ ரெட்டையும் ப்ளூவையும் வந்து இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இங்கே மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாஸ்க் நான் ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டால் வச்சிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி வரும். நான் எலிப்ஸ் மாஸ்க் போட்டால் ரெட்டு ஒரு இடத்துலையும் வந்து ப்ளூ இடத்துலையும் வந்து எலிப்ஸ் மாஸ்க் வச்சு அது வந்து என்ன பண்ணால் மிக்ஸ் பண்ணணும், கரெக்டாக? குட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் எந்த மாஸ்க் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சதுர மாஸ்க் போட்டாலும் வச்சு பார்த்தீங்கன்னா சதுரமாக எனக்கு வரும், கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப், பாலிகன் ஷேப்பில். இப்போ அதே மாதிரி இந்த இமேஜை வைக்கிறேன், இந்த இமேஜ். ஓகே, இது வந்து என்னதுன்னா செஸ் போர்டு இமேஜ். நான் இந்த ரைட் சைடு ஒரு வாட்டர், இந்த லெஃப்ட் சைடு ஒரு வாட்டர் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இமேஜ் இதோட அவுட்புட் என்னங்கிறத லெஃப்ட் சைடு காட்டும். இதுதான் நம்மளோட மெயின் அவுட்புட்டு. இது வந்து நம்மளோட என்ன பார்க்குறோமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணால் அதை காட்டும். இங்கே என்ன இருக்கோ அதை வந்து காட்டும், ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு இப்போ செஸ் போர்டில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து இந்த கருப்பு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கலரும், வெள்ளை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு கலரும் எனக்கு வரணும். ஓகே, அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த பிளெண்டரில் வர மாதிரி இந்த இமேஜை தூக்கி இந்த மாஸ்கில் போட்டால் வச்சுக்கோங்களேன், அப்படி வராது. ஓகே, அப்படி வராது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பாஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த கீ எந்த இதுன்னு தெரியலனா எஃபெக்ட்ஸுக்கு போங்க. போய்கிட்டு இதில் சர்ச்சில் லூமா கீன்னு இருக்கும், லூமா கீயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போ இதை தூக்கி இதோட இன்புட்டில் கொடுங்க.
மீடியா அந்த செஸ் இது வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், செஸ்ன்னு கொடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த இருக்குல்ல இந்த இதோட நான் அவுட்புட் அப்படி காமிக்கிறேண்ணே. இப்போ இதோட அவுட்புட்டில் நான் இந்த லூமா கீயோட செஸ்ஸை வந்து லூமாக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு லூமா கீயோட அவுட்புட்டை தூக்கி நான் மெயின் அவுட்புட் கொடுத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். என்ன வரும்னா வெள்ளை ஃபுல்லாக ஒரு இடத்துலையும் கருப்பு இருக்க இடத்துல ஆல்ஃபாவும் வருது. அது என்ன ரீசன்னா கருப்பை வந்து அது தூக்கிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு மாஸ்க் மாதிரி. ஓகே, இப்போ இதை தூக்கி நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா நம்மளோட ரெட்டும் ப்ளூவும் மெர்ஜ் ஆகுது இல்லை, ஸோ அதோட மாஸ்கில் கொடுத்துட்டு இதை தூக்கி நான் அவுட்புட்டில் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். ஸோ வெள்ளை இருக்க இடத்துலலாம் வந்து ப்ளூவையும் கருப்பு இருக்க இடத்துலலாம் வந்து ரெட்டையும் வந்து அது போட்டுடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லூமா கீ மெத்தடு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா ஹிட் ஃபிலிமில் சொல்லணும்னா செட் மேட்னு ஒரு எஃபெக்ட் போடுவோம். ஸோ அதே தான் இதுவும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி வரும்னா மேட் எஃபெக்ட்னு வரும்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இது. ஓகே, அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை ஒரு மாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 2 இன்புட்டை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அது கொடுக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் பேசிக் மெத்தட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்வான்ஸ், ரொம்ப அட்வான்ஸ் இல்லை, இன்டர்மீடியட் இல்லை, அது கொஞ்சம் பேசிக்குக்கும் இன்டர்மீடியட்டுக்கும் நடுவுலன்னு வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளைன்னு சொல்ல முடியாது சார். ஃபைன். என்கிட்ட வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, இந்த இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே, இந்த வீடியோ இருக்குல்ல, ஸோ இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப போரிங்கான ஒரு ஸ்கையாக இருக்குது. கரெக்டாக இந்த பின்னாடி உள்ள ஸ்கையை பாருங்க, ரொம்ப போரிங்காக இருக்குது. கரெக்டாக அதுக்கு ஸ்கை வந்து நமக்கு நல்லாவே இல்லை. ஸோ இந்த ஸ்கையை வந்து நம்ம மாற்றணும். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த லூமா கீயை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவில் உள்ள இந்த ஃபுட்டேஜில் முதல்ல கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். ஓகே, சேச்சுரேஷனை ரிமூவ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினதுக்கப்புறம் கருப்பை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும், வெள்ளையை ரொம்ப இன்க்ரீஸ், அதாவது கருப்பாக மாற்றணும், வெள்ளையாக மாற்றி இந்த இமேஜை வந்து ஒரு மேட் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதாவது எப்படின்னா இந்த பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கணும், இந்த மேகம் உள்ளதெல்லாம், இந்த பில்டிங்ஸ் உள்ளதெல்லாம் கருப்பாக இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றணும். மூணாவது என்ன பண்ணால் அப்படி மாற்றும்போது நிறைய விஷயங்கள் மாறாது. அதுக்கு நம்ம இந்த பில்டிங்ஸில் ஒரு சில பில்டிங்ஸை வந்து மாஸ்கிங் பண்ணி அதை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு கருப்பு கலர் பிளேனோட நம்ம மெர்ஜ் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து கருப்பாகவும் அந்த மேகம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து வெள்ளையாகவும் இருக்கும். இதுதான் நம்மளோட மேட்டு. சரிங்களா? இந்த மேட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாஸ்காக யூஸ் பண்ணி ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்ம பண்ண போகிற மெத்தடு. இப்போ நம்ம போகலாம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நான் சொல்ல மறந்துட்டேன் ஆல்ரெடி. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் கிளிப் அப்படின்னு கொடுப்போம். இல்லை கிளிக் பண்ணி கொடுக்க வேண்டாம், இந்த இருக்குல்ல இந்த ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபியூஷன் நோடுக்குள்ளே உள்ளே போங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. அந்த ஃபுட்டேஜ் எங்கேருந்து எடுத்தேன்னா நான் பிக்ஸ்பே அந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜ் தான் எடுத்தேன். இதனோட ஓன் ஃபுட்டேஜ் கிடையாது. ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இதுக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F2 கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு F2 கொடுக்குறேன். இது வந்து மெயின் ஃபுட்டேஜ் நேம் கொடுத்துருவோம். சரிங்களா? குட். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இது வந்து அசைகிற ஃபுட்டேஜ். கரெக்டாக? அதாவது இது வந்து கேமரா வந்து மூவ் ஆகிட்டு இருக்க ஃபுட்டேஜ், ஸ்டெடியாக இருக்கக்கூடிய கேமராவில் இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம நிறைய மாஸ்கிங் போட வேண்டி வரும். ஓகேங்களா? ஈவன் மாஸ்கிங்கை அனிமேட்டும் பண்ண வேண்டி வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் சொன்ன ஸ்டெப்பில் ஃபஸ்ட் என்னதுன்னா கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட்ஸுக்கு போவோம். இல்லை எஃபெக்ட்ஸ் கூட போனால் இந்த இருக்குது பார்த்தீங்களா கலர் கரெக்டர், இங்கே இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து இதில் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ கலர் கரெக்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதில் அந்த சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும். இந்த சேச்சுரேஷனை அப்படியே தூக்கிடுவோம், 0 ஆக்கிடுவோம். 0 ஆக்கினா இப்போ உங்களோட இமேஜ் வந்து கலர் போய் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இன்னொரு கலர் கரெக்டர் போடுவோம்.
போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இதில் கலர்ஸுக்கு பதிலாக லெவல்ஸுக்கு வாங்க. லெவல்ஸுக்கு வந்துட்டு இதை அப்படியே க்ரஷ் பண்ணுங்கள். ஸோ க்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கருப்பு கருப்பாக மாறும், வெள்ளை வந்து வெள்ளையாக மாறும். கரெக்டாக? ஸோ அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இதை. ஓகே, ஓகே, குட். இப்போ வந்து மாற்றியாச்சு. ஓகே, மூணாவது இப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சுது. மூணாவது ஸ்டெப் என்னென்னா இப்படி கருப்பாக மாற்றி வெள்ளையாக மாற்றி நமக்கு மாறலை. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெள்ளையாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கருப்பாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கருப்பு கலர் பிளேனை அந்த இடத்துல வச்சு அந்த பிளேனுக்கு மாஸ்கிங் பண்ணி இந்த பில்டிங்ஸ்க்கு ஏற்றாப்ப நான் வந்து அந்த மாஸ்க்கை அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து என்னோட மூணாவது ஸ்டெப்பு. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆக்சுவலாக என்ன கிரியேட் பண்ணேன்னா ஃபுட்டேஜுக்குனால அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, லூமாக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாஸ்கிங், அந்த மாஸ்க்கை தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு பிளேன் எடுப்போம், பேக்ரவுண்ட் பிளேன் ஒன்று எடுப்போம். இந்த பிளேனுக்கு பேர் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரைட் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளாக் பிளேன்னு கொடுப்போம். பேர்லாம் நான் சும்மா கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ என்னன்னா இந்த பிளேன் இருக்குல்ல, இப்போ நமக்கு வந்து மேகம் எங்கே, இந்த ஸ்கை எங்கே வந்து எங்கே வரைக்கும் தேவைன்னா இந்த வெள்ளை கலருக்கு ஏரியாவில் மட்டும்தான் தேவை. கரெக்டாக? ஸோ நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெள்ளையாக இருக்குது ஆல்ரெடி. அதெல்லாம் என்ன வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷனு, அப்புறம் அந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷன். அந்த பில்டிங் வந்து கண்ணாடி பில்டிங் தானே, ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கோட லைட் வந்து படுறது வந்து இன்னொரு பில்டிங்கோட கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி வெளிச்சம் தான். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேனை வச்சுக்கிட்டு ஒரு இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாஸ்க் எடுத்து இங்கே போடுவோம். ஸோ இந்த பிளேனுக்கு கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ நானும் பிளேனை வந்து நான் அதுக்கு மேலே நான் ஓவர்லே பண்ணலை, ஜஸ்ட் எடுத்து தான் வச்சுக்க தவிர நான் ஓவர்லே பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க் எடுத்துட்டு 0th ஃப்ரேமில் வச்சுப்போம். எல்லாமே இப்படி வச்சுப்போம் இதில். ஓகே, ஸோ இப்போ வச்சாச்சு. இதில் இந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை அனிமேட் பண்ணுவோம். சரிங்களா? இதை நம்ம அனிமேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே வரணும்ல, அதுக்காக தான். இப்போ ஒரு 30 ஃப்ரேம், ஒவ்வொரு 30 ஃப்ரேமுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாஸ்க்கை நம்ம வந்து கரெக்டாக கீழே மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இதை இன்னும் மாஸ்க்கை வந்து நான் மெயின் ஃபுட்டேஜுக்கு மேலே ஓவர்லே பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஓவர்லே பண்ணனா என்ன ஆகும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஓவர்லே பண்ணால் என்ன ஆகும் நான் சொல்கிறேன். ஒரு மெர்ஜ் நோட் எடுத்துக்கோங்க. இதை வந்து பேக்ரவுண்ட் நம்ம மெயின் ஃபுட்டேஜ் இந்த கலர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நான் காட்டுறேன். ஸோ இந்த கலர் கரெக்ட் கருப்பாக மாற்றி வெள்ளையாக மாற்றி இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாறியும் மாறாமல் இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜை வந்து பேக்ரவுண்டாகவும் உங்களோட பிளாக் பிளேனை வந்து ஃபோர்க்ரவுண்டாகவும் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கருப்பாகிடுச்சு. அது என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட பிளேன் இருக்குது, பிளேனு வித் இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அப்படி காட்டுது. ஓகே, நான் ஒரு 30 ஃப்ரேமாக தள்ளி நான் இதை நான் அப்படி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் வந்து எதோட இதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சீரீஸாக டுட்டோரியலாக வரப்போகுது. என்னென்னா அட்வான்ஸ்டு ஃபியூஷன் கம்போசிஷன் ஒரு டுட்டோரியல் சீரீஸாக ஒன்று போடலான் இருக்கேன். ஸோ அதோட ஒன் ஆஃப் த பாகம் தான் வந்து இந்த இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா ஒரு ஃபியூஷனில் வந்து ஒரு அட்வான்ஸாக ரொம்ப நிறைய மாஸ்கிங் பண்ணி நிறைய அது எப்படி சொல்கிறது, நிறைய மாஸ்கிங்கு, நிறைய மேட்டு இதெல்லாம் போட்டு கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்போசிஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதோட ஒரு பாகம் தான் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ. ஏன்னா இதெல்லாம் தூமாக்கியை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து அந்த அட்வான்ஸ் டுட்டோரியல் வந்து போக முடியும். ஸோ அதனால தான் லூமாக்கியோட பேசிக்கை பற்றி படிக்கிறது அதோட ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த பிளேனை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன், அனிமேஷன் பண்ணிட்டேன்.
இப்போ நான் இதை ப்ளே பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபுல் கருப்பாயிட்டு. ஓகே, எனக்கு இந்த முன்னாடி இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சு கரெக்டாக, இப்படி இருந்தது, இங்கெல்லாம் கருப்பாக இருந்துச்சு கரெக்டாக. அதாவது இந்த பிளேனை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளது இந்த நோடு தான் அது கரெக்டாக. ஸோ நான் இதை வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். 2 ஓட்டை இருக்குது. இதில் லெஃப்ட் சைடு ஓட்டையை போட்டு கிளிக் பண்ணால் இந்த நோடில் உள்ள அவுட்புட்டை மட்டும் இந்த பக்கம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வெள்ளையாக இருக்குது கரெக்டாக. கருப்பு வெள்ளை மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கருப்பாக மாற்றணும். அதுக்கு நான் அந்த இடத்துல ஒரு பிளேனை வச்சு அதை மாஸ்கிங் போட்டு நான் மூவ் பண்ணதுனால எனக்கு அது அந்த மாதிரி மாறிட்டு. ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த பில்டிங்லையும் பாருங்கள் உங்களுக்கு வெள்ளையாக இருக்கா. ஸோ நீங்கள் இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஒரு மாஸ்க் போடுறேன், 0ல் கொண்டு வந்துடுறேன். எல்லாமே வந்து 0லேருந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, அந்த மாஸ்க்கை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் அனிமேட் பண்ணும்போது 0லேருந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இன்னொரு ஒரு மாஸ்க் எடுக்கிறேன், இந்த மாஸ்க் எடுக்கிறேன், பாலிகன் மாஸ்க். ஏன்னா அது ஷேப் வந்து பெர்ஸ்பெக்டிவாக இருக்குல்ல, அதனால் பாலிகன் மாஸ்க் வரைகிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ சும்மா எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்னும் கனெக்ட் பண்ணலை அதை. ஓகேங்களா, இதை அந்த இதுக்கு கனெக்ட் பண்ணலை, எடுத்து வச்சுக்கிறேன். 0th ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சும்மா இப்படி ஒரு மாஸ்க் போட்டுப்போம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் நமக்கு நம்ம மெயினாக வந்து இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே தான் வந்து அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பட்டு வெளிச்சம் தெரியுதுல்ல. ஸோ அதனால் அது வந்து வெள்ளையாக இருக்குது. ஸோ அந்த வெள்ளையை வந்து நம்ம கருப்பாக மாற்றணும். அதுக்கு தான் நான் வந்து மாஸ்கிங் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ இதே என்ன பண்ணணும்னா ஓகே சென்டர்லாம் மாஸ்கிங் அனிமேட் பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஒவ்வொரு 30 ஃப்ரேமாட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துப்போம். ஸோ இதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த முதல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் மாஸ்க் போட்டிருக்கீங்களா, அதுக்கு பின்னாடி இந்த மாஸ்க்கு இப்படி கனெக்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது அது ஜன்னலை ஃபுல்லாக மறைச்சி அது கருப்பாக ஆக்கிட்டு பாருங்கள். ஓகே, பட் இப்போ உங்களுக்கு அது மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக இந்த சைடு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, 60வது கீ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு அப்படி தள்ளிட்டு வைப்போம். ஆக்சுவலாக நான் 30 கீ ஃப்ரேமாக நான் 30 ஃப்ரேமாக நவுட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் 30 ஃப்ரேம் நவுட்டுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக நவுட்டா அதோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் டுட்டோரியலுக்காண்டி நான் வந்து தள்ளி நவுட்டிட்டு இருக்கேன். இந்த பில்டிங் வந்து இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாஸ்க்கை. ஸோ அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேமை விட்டு வெளியே போயிருச்சு அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாஸ்க்கை அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ இனிமேல் அந்த மாஸ்க் வந்து அது என்ன ஆனாலும் நமக்கு தேவையில்லை. நமக்கு இடையில சும்மா அப்படி செக் பண்ணி பார்த்துங்க ஏதாவது ஆஃப்செட் எதுவும் இருக்கான்னு. இருக்காது, ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்கான கேமரா மூவ்மெண்ட் பார்த்தீங்களா, அதனால ஆஃப்செட் எதுவும் இருக்காது. ஃபைன். இப்போ நான் இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் 0லேருந்து நான் இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்க, முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்த ஜன்னல்லாம் வந்து வெள்ளையாக காமிச்சிச்சு கரெக்டாக கருப்பில். பட் இப்போ வந்து தெரியலை, ஏன்னா அந்த நம்ம பிளேனை வந்து அந்த இடத்துல மாஸ்க் பண்ணி போட்டாச்சு. ஸோ அதனால் வந்து அது தெரியலை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பில்டிங்க்கும் நம்ம இதே மாதிரி நம்ம பண்ணலாம் அதை. ஸோ இதுக்கு இந்த பில்டிங் என்ன பண்ணலான்னா ஓகே 0th ஃப்ரேமில் வச்சு அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு மாஸ்க் போடுங்க, இன்னொரு பாலிகன் மாஸ்க்கு. ஸோ இந்த பாலிகன் மாஸ்க் வந்து எப்படின்னா இங்கே கனெக்ட் ஆகும், இங்கேருந்து வரணும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி இது நான் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இப்படி நோட்டி வச்சுக்கிறேன். இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் 30 கீ ஃப்ரேமாக வந்து நம்ம பண்ணணும். கைஸ் உண்மையை சொல்ல போனால் இந்த டுட்டோரியல் வந்து ஆல்ஃபா அந்த மேட் இருக்குல்ல, லூமா மேட்டு, ஆக்சுவலாக ஆல்ஃபா மேட்டுன்னே வருது. ஆல்ஃபா மேட்டுங்கிறது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் உள்ள அந்த இது பேர். ஸோ ஆல்ஃபா மேட் இருக்குல்ல, ஸோ ஆல்ஃபா மேட்டை வச்சு எப்படி ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து டுட்டோரியல் தான். அதனால தான் வந்து மாஸ்கிங்கெல்லாம் பண்ணி நமக்கு இவ்வளோ லேட் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா அந்த டைம்லைன் பேஸ்டு இருக்குல்ல, அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ஹிட் ஃபில்மு, ஸோ அது மாதிரி இருக்கிறத விட இந்த நோடில் வந்து இந்த கம்போசிஷன் பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் நிறைய இங்கே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா நோடு பேஸ்டு கம்போசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ வெர்ஷனு இந்த ஃபியூஷனு. பட் இதுலேயே வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கேமரா ட்ராக்கர்லாம் இருக்கும், பட் இதில் கேமரா ட்ராக்கர் இருக்காது. இன்னொன்று இதே மாதிரி நியூக்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேஸ்டு கம்போசிட்டர் தான். பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து நியூக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிளெண்டரும் கூட நோடு பேஸ்ட் கம்போசிட்டர் தான். அதுலேயும் நோட் பேஸ்ட் கம்போசிட்டர் இருக்குது, பட் நம்ம அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பில்டிங் உள்ளே போக கருப்பாயிட்டே போகுது. என்னன்னா அந்த பிளாக் கலர் பிளேன் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அந்த இது போயிடுச்சு. அடுத்தது இந்த பில்டிங், இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பில்டிங், விளங்காத பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்போ அந்த பிளாக் கலர் போடணும், ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த பில்டிங்கை இப்போ நம்ம மாஸ்கிங் பண்ணணும். 4வது மாஸ்க்கு. என்னடா மாஸ்கிங் மேலே மாஸ்கிங் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா லெவல் ஏற இப்படி தான் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாஸ்க் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வரைக்கும். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல முன்னாடிலாம் 0லேருந்து பண்ணுவேன். பட் இந்த பில்டிங்கை நான் பண்ணுறதுக்கு வந்து இங்கேருந்து பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து எனக்கு இந்த பில்டிங் வந்து மாஸ்கிங் பண்ண தேவைப்படுது. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக எங்கே இருந்துன்னா, ஓகே 360 இருந்து இது கம்மி. ஆனால் என்னென்னா இது கம்மியாக தான் வரும். 360 220 வரைக்கும் தான் வருது. ஸோ அதனால் 360 வச்சுட்டு ஓகே ஃபைன். 360 வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா சிமிலர்லி சென்டர் கீ ஃப்ரேம் பண்ணிடுறேன். கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ ரிவர்ஸில் கொண்டு வரேன். பட்டு ஒரு நிமிஷம் இவ்வளோ வேணாம் வேணும். இதில் நீங்கள் இன்னும் அக்யூரேட்டாக பண்ணுறது தான் மேலே கொஞ்சம் அந்த டவர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் பண்ணலாம், மாஸ்கிங் பண்ணலாம். பட் டுட்டோரியல் டைமிங் காரணமாக நான் வந்து ரொம்ப கம்மியாக நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கெல்லாம் என்ன வெள்ளையாக இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி மாற்றிட்டேன். இது வந்து அந்த பிளேனை இதுக்கு மேலே ஓவர்லே பண்ணதுக்கு முன்னாடி உள்ள அவுட்புட்டு. ஓகேங்களா, ஸோ அது இங்கே ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த பக்கம் தான் தெரியும், வலது பக்கம். இது வந்து நான் பிளேனை வந்து ஓவர்லே பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு. பட் நீங்கள் இங்கே என்ன மாஸ்கிங் கொடுக்குறீங்களோ அது இங்கேயும் தெரியும். ஓகேங்களா, ஆனால் மாஸ்கோட அவுட்புட் தெரியாது, ஜஸ்ட் மாஸ்க் மட்டும் தான் தெரியும்.
ஸோ நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி இது எப்படின்னா இது வந்து 220 வரைக்கும் தான் வரும், அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாஸ்க்கை இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஓரமாக தூக்கி வைப்போம். அடுத்ததில் வந்து ஃபுல்லாக அப்படி ஓரமாக மாற்றிடும். இப்போ இந்த பாலிகன் மாஸ்க்கை நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இது என்ன அந்த கடைசி பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட மாஸ்க் அது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா இதுக்கும் மாஸ்கிங்லாம் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல சின்ன சின்னதாக தெரியும், பட் அது பரவாயில்ல, அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த மற்ற பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் இல்லாமல் இங்கே முன்னாடி வந்து வெள்ளையாக அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரிஞ்ச இடம்லாம் இப்போ வந்து பிளாக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ இது ஒரு மேட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே ஃபைன். இங்கே எல்லா மாஸ்க்கும் வந்து கரெக்டாக நீங்கள் போட்ட மாஸ்க்லாம் கோர்வையாக கொடுத்துருக்கீங்கன்னா கூட செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எந்த மாஸ்க்கும் மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வெளில வந்து நடுவில் தெரியக்கூடாது எங்கேயுமே. ஃபைன். இப்போ வந்து நமக்கு இந்த மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெர்ஜோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இங்கே கொடுக்குறேன், லெஃப்ட் வியூவில் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் வியூவில் கொடுத்தா இதான் உங்களோட மாஸ்க். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஒரு மாஸ்க்கை வச்சு ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்னதாக இந்த கருப்பு தெரியுது. ஸோ இந்த கருப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு கலர் கரெக்டர் எடுப்போம், இங்கே போடுவோம், இதோட அவுட்புட்டில் போடுவோம். இந்த மெர்ஜோட அவுட்புட்டில் வந்து கலர் கரெக்டர் போடுவோம். போட்டுட்டு இதில் லெவல்ஸ் வந்துட்டு சேம் கருப்பாக மாற்றணும், வெள்ளையாக மாற்றணும். ஸோ இதை இப்படி நான் கொண்டு வந்தால் வெள்ளையாக மாறும். ஸோ நான் இதை இப்படி நோட்டி கொண்டு வந்தால் கருப்பாக மாறும். ஓகே குட். எனக்கு இவ்வளோ போதும். ரொம்ப மைனூட்டாலாம் பண்ண தேவையில்லை. ஃபைன். இப்போ இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களோட மாஸ்க். ஸோ நான் இதை தூக்கி ஓரமாக அப்படி வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்மளோட மெயின் ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம என்கிட்ட ஒரு ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸ்கை இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கை. எங்கே அதை ஸோ இந்த ஸ்கையை தான் நான் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இதில் உள்ள ஸ்கையோட வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மறுபடியும் அந்த ஃபியூஷனுக்கே வருவோம். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கையை வந்து நான் இங்கே எடுத்து போட்டு வச்சிடுறேன். போட்டு வச்சுட்டு இந்த வீடியோவோட ரெசல்யூஷனும் இந்த ஸ்கை இமேஜோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஓகேங்களா? வீடியோட ரெசல்யூஷன் வந்து 1920, ஆனால் 1920 × 1080. பட் இந்த இமேஜோட ரெசல்யூஷன் வந்து இது வேறு ரெசல்யூஷன். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஸ்கை அப்படின்னு. இப்போ ஒரு மெர்ஜ் நோடு ஒன்று எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மெயின் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இதை Ctrl+C செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து இங்கே கிளிக் பண்ணி Ctrl+V கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மெயின் ஃபுட்டேஜ் இங்கேயும் வந்துடும். ஸோ இதை நான் இப்போ ஸ்கை வந்து பேக்ரவுண்டாக இருக்கணும். ஸோ வந்து இதில் பேக்ரவுண்டுங்கிறது மஞ்சள் கலர் கரெக்டாக. ஸோ மஞ்சளில் வந்து ஸ்கையை பேக்ரவுண்டாக கொடுக்குறேன். மெயின் ஃபுட்டேஜ் வந்து ஃபோர்க்ரவுண்டு. ஸோ இதை நான் ஃபோர்க்ரவுண்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் அவுட்புட்டு கொடுத்தா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காட்டும். அது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்கையோட ரெசல்யூஷன் வந்து 6000 × 4000 பெரிய இமேஜ் அது. பட் நமக்கு அது வந்து என்ன பண்ணோன்னா நம்மளோட ரெண்டர் சைஸுக்கு அதை மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு நோடு இருக்குது. இதில் வந்துட்டு ரீசைஸ்னு ஒரு நோடு இருக்கும். அதை எடுத்து உங்களோட ஸ்கை இருக்குல்ல, அந்த நோடு அப்படி போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசைஸை வந்து இந்த ஸ்கைக்கும் பேக்ரவுண்ட் நோடுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு வந்து சரி ஆயிரும். என்னடா ஸ்கையை காணலை அப்படின்னு நினைக்கலாம், பின்னாடி இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மாஸ்கிங் பண்ணதுக்கப்புறம் அது தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதான் நம்மளோட மாஸ்க்கு. இதில் ஏதாவது ஒரு இது இருக்கா, குரூப்பு வேண்டாம், குரூப் இல்லை, ஏதாவது ஒரு குரூப்பு இங்கே குரூப் போட்டால் ஸோ இந்த ஒரு குரூப்பை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ குரூப்னா என்ன, அது எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்ந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த குரூப்புக்கு நம்ம நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
மேட் கிரியேட் அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண மேட் மாதிரி அது, அதனால தான். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட இன்புட் அவுட்புட் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்னொரு செட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம எஃப்எக்ஸில் போயிட்டு LUMA லூமா கீயர் எடுப்போம். லூமா கீயர் எடுத்து போடுவோம். போட்டுட்டு இந்த இதோட அவுட்புட் எடுத்து லூமா கீயரோட இன்புட்டில் கொடுப்போம். அப்புறம் லூமா கீயரோட அவுட்புட் எடுத்து இந்த ரெண்டு மெர்ஜோட மாஸ்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் மெர்ஜோட மாஸ்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொடுக்கணும் இப்படி. ஆனால் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும், கன்றாவியாக இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை எடுத்துனோம் இதை. ஸோ இந்த இதோட மாஸ்கிங் அவுட்புட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த லூமா கீயோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் லூமா கீ நோட செலக்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட்டில் உள்ள அந்த ஓட்டையை நான் கிளிக் பண்ணுறேன். அதோட அவுட்புட்டை காமிக்கும். ஸோ இதில் என்ன காமிக்குதுன்னா ஸ்கை இருக்க இடத்துல வந்து வெள்ளையாகவும், பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவாகவும் காமிக்குது. ஸோ நம்ம அப்படி வரக்கூடாது. நமக்கு வந்து என்ன ஆகும்னா அது வந்து உல்ட்டாவாக வரணும். அதாவது ஸ்கை இருக்கிற இடம்லாம் வந்து ஆல்ஃபாவாகவும், பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துலாம் வந்து வெள்ளையாகவும் வரணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஃப்எக்ஸில் போயிட்டு இன்வெர்ட் அப்படின்னு ஒரு நோடு இருக்கும். ஓகே, அங்கே தெரியலாம் பரவாயில்ல. ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் கலர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து ஆட் பண்ணுங்க எப்படி. ஸோ இன்வெர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கருப்பை வெள்ளையாக மாற்றும், வெள்ளையை கருப்பாக மாற்றும், கிட்டத்தட்ட நெகட்டிவ் மாதிரி தான். ஓகே. ஸோ அந்த இது நான் அப்படி கிளிக் பண்ணி இதில் இன்புட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட்டை தூக்கி லூமா கீயருக்கு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ லூமா கீயோட அவுட்புட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பில்டிங்ஸ்க்கு இடம்லாம் வெள்ளையாகவும், பேக்ரவுண்டு ஸ்கை இருக்க இடம்லாம் வந்து ஆல்ஃபாவாகவும் மாறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட மாஸ்க். ஓகே. இந்த மாஸ்க்கை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் தூக்கி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்தா என்ன ஆகும்னா பின்னாடி வந்து பின்னாடி உள்ள ஸ்கை போயிடும் நமக்கு. ஓகே. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து எங்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குது, கீழே தள்ளி இருக்கு கரெக்டாக. ஸோ நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இதில் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு நோடு இருக்கும், அதை எடுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் XFன்னு இருக்கும். இதை எடுங்க. எடுத்து இங்கே கொடுங்க. அதாவது ஸ்கையை ரீசைஸ் பண்ணியிருக்கீங்களா, ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் நோட கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆஸ் யூஸ்வல் உங்கள் ஸ்கை எப்படி தேவையோ அதுபடி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, குட். இப்போ ஸ்கையை வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த போரிங்கான ஸ்கை போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஹைலி டீட்டெயில்டான ஒரு ஸ்கை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக எப்படி தேவையோ அதுபடி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ஸ்கை வந்து ஒரு டோனில் இருக்குது, இந்த பில்டிங்ஸ் இருக்க செட் வந்து ஒரு டோனில் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெயின் ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுட்டேஜுக்கு வந்து ஒரு கலர் கரெக்டர் நோட கொடுப்போம். இதை எடுத்து இந்த இடத்துல கொடுப்போம். இப்படி கொடுத்தாச்சா. ஸோ கலர் கரெக்டர் நோட்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஹைலைட்டு, சேச்சுரேஷன், மிட் டோன்ஸ் இதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கைக்கு ஏற்றாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஹைலைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதில் கலர் கர்வ்ஸும் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், கர்வ்ஸ் இருக்குது, கலர் கர்வ்ஸ் இருக்குது. ஸோ கர்வ்ஸ் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நான் வந்து டுட்டோரியலுக்காக ஜஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட ஹைலைட்டை வந்து நான் வந்து ஆரஞ்சு, பிங்க் அந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. சேச்சுரேஷனையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லிஃப்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேடோஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து இந்த கலரில் இருக்குன்னா ஷேடோ வந்து கொஞ்சம் ப்ளூ டோனில் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு இந்த கலர் வந்து என்ன கலர் அப்படின்னு தெரியும்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன். இதில் ஒரு பிளேன் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேன் எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதோட கலர் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இந்த கலர். ரெட் எவ்வளோ இருக்குது, க்ரீன் எவ்வளோ இருக்குது, ப்ளூ எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் இதில் கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் கரெக்ஷனுக்கு வந்துக்கிட்டு இது இல்லாமல் பார்த்தா இப்படி இருக்கும், இது போட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கும், எனேபிள் பண்ணிட்டு பார்த்தா. ஓகே. ஸோ அந்த இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மிட் டோன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலாக மிட் டோன் வந்து லைட்டாக ப்ளூ டிண்ட்டு தான் வைக்க போகிறேன். ஓகே ஃபைன். ஐ திங்க் இதுவே நமக்கு ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த இதை தூக்கிடலாம், இது தேவையில்லை. இவ்வளோ தாங்க ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நோடு போட்டிருக்கேண்ணா. இவ்வளோ நோடு போட்டு ஸ்கையை வந்து போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கையை ஒரு வீடியோவில் உள்ள ஒரு போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கையை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம மாற்றிருக்கோம். இதில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுறது கொள்வது அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். ஐ மீன் கலர் கிரேடிங் பண்ணுறதுலாம் வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து சிம்பிளாக அதை முடிச்சிட்டேன். ஓகேங்களா? என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது சிம்பிளுங்கிறியா நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் இது வந்து இந்த லூமா மேட் போடுறதுக்குண்டான ஒரு டுட்டோரியலுக்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னோம்ல அட்வான்ஸ்டு கம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகிறோம். ஃபியூஷனில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கம்போசிஷன் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு பேசிக் தான் இது. ஏன்னா அட்வான்ஸ்டு கம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்க் வராது, அதில் நிறைய மாஸ்க் வரும். ஒரு லூமாக்கி வராது, நிறைய லூமாக்கி கூட வரும். ஓகே, இன்னும் சொல்ல போனால் 2Dயில் பண்ண முடியாது. 3D கேமரா வந்து அதில் வரும். எப்படி பிளெண்டரில் வந்து 3D கேமரா இருக்கோ அதே மாதிரி கேமரா ட்ராக்கிங் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? இதில் கேமரா ட்ராக்கிங் கிடையாது. ஐ மீன் இந்த ஃப்ரீ வெர்ஷனில் கேமரா ட்ராக்கிங் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்கிட்ட ஒரு ஃப்ரீ கேமரா ட்ராக்கிங் டூல் இருக்குது. அது அவுடேட்டடான டூலு. பட் நான் அது என்னன்னு உங்களுக்கு நான் அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். ஸோ அந்த கேமரா ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி கேமரா ட்ராக் பண்ணி அந்த கேமராவை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணி பிளெண்டரில் வந்து ஒரு 3D எலிமெண்ட்டை நம்ம அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி அப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம், கம்போசிஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாஸ்கிங் வராது, நிறைய மாஸ்கிங் வரும். ஒரு லூமாக்கி வராது, நிறைய லூமாக்கி வரும். 3D எலிமெண்ட் வந்து 2D எலிமெண்ட் மட்டும் வராது, 3D எலிமெண்ட்டும் சேர்த்து வரும். அதனால் அதோட ஒன் ஆஃப் த அதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பேசிக்லேருந்து இப்போமே இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம அது பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த லூமாக்கி டுட்டோரியல் வித் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்று ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு மாடியிலேயே போய் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பர்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வந்து வீடியோ போடுறது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டுட்டோரியல் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் முடிஞ்சாலும் நான் ரிப்ளை பண்ண தான் பார்க்குறேன். ஆனால் ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு அது இருக்கிறதுனால என்னால் அவ்வளோவா வீடியோ போட முடியல, ரிப்ளை பண்ணவும் முடியலை. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஏதாவது ஒரு அனிமல், இந்த அனிமல் கிடையாது, இது அரமெண்டல். நான் சொல்கிறது வந்து உண்மையிலேயே அனிமல். அதாவது சுறா, அதுக்கப்புறம் யானை அப்படி நிறைய பார்த்தோம்ல. அதில் வந்து அந்த சீரீஸில் இன்னொரு ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து நான் பிளெண்டரில் செஞ்சு போடுறதுன்னு இருக்கேன். ஸோ அந்த டுட்டோரியலும் வருது. கூடவே ஃபியூஷனோட டுட்டோரியலும் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.